ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரேவன் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைட்டிலை கேட்டாலே கொஞ்சம் வித்தியாசமாக அதே சமயம் அருவருப்பாக இருக்கும். படத்தோட பேர் ஸ்கேட் ஷிட்லெஸ். வழக்கமாக ஹாரர் படங்களில் பேய் வரும், பிசாசு வரும். ஆனால் இந்த படத்தில் நம்ம நிம்மதியாக கழிக்கிற இடமான டாய்லெட் வழியாக ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் வந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் அந்த மான்ஸ்டர் ஒரு பைத்தியக்கார சயின்டிஸ்டோட தப்பான பரிசோதனையால் உருவானதுன்னா கேட்கவே விபரீதமாக இருக்குல்ல. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். ஒரு அப்பா, அவரோட மகன். அப்பா ஒரு தைரியமான பிளம்பர், மகன் கிருமிகளை பார்த்தாலே நடுங்கிற சுபாவம் கொண்டவன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கிற டாய்லெட் அடைப்பை சரி பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு காத்துக்கிட்ட இருந்தது சாதாரண அடைப்பு இல்லை, இரத்த வெறி பிடிச்ச ஒரு விசித்திரமான ஜந்து. சிரிப்பும் பயமும் ரத்தமும் கலந்த ஒரு ரோலர் காஸ்டர் ரைட் தான் இந்த படம். வாங்க நேரத்தை வீணாக்காம இந்த டாய்லெட் த்ரில்லர் கதைக்குள்ள போலாம். சீன் ஓப்பன் பண்ணா ஒரு பில்டிங் தீ பிடிச்சி எரியுது. அங்க இருந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பாக்ஸை கவர் பண்ணி உயிரை காப்பாத்திக்கிற மாதிரி அவசரமா வெளியே ஓடி வராரு. வந்த வேகத்துல கார்ல ஏறுனா அவர்கிட்ட இருக்க அந்த பாக்ஸ்ல இருந்து வித்தியாசமான ஒரு மிருகத்தோட சத்தம் கேக்குது. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ சன்னியை காட்டுறாங்க. சன்னி ஒரு விசித்திரமான பையன். அவனுக்கு ஜெர்மோஃபோபியா, அதாவது கிருமிகள் மேல அதீத பயம். எப்படின்னா கையை கழுவும் போது சோப்பு போட்டு தேய்ச்சு கையில் இருக்கிற தோலே உரியிற அளவுக்கு கழுவுறான். அவங்க அப்பா பேரு டான். டான் ஒரு ஜாலியான யதார்த்தமான மனுஷன். அவருக்கு இந்த கிருமி பயம்லாம் கிடையாது. அவரோட தொழில் பிளம்பிங், அதாவது டாய்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறது. சன்னி ஏன் இப்படி இருக்கான்னா அவங்க அம்மா ஏதோ ஒரு கிருமி தொற்று காரணமாக இறந்து போயிருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில் இருந்து சன்னி இன்னும் வெளியே வரலை. டான் தன்னோட மகனை எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறாரு. டேய் சன்னி, அம்மாவுக்கு நடந்தது ஒரு விபத்து மாதிரி. அதுக்காக நீயும் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடாது. என்னப்பா சொல்கிற? அடுத்தவங்க பாத்ரூமில் கையை விடுறதா? சான்ஸே இல்லைன்னு மறுக்கிறான். உடனே டான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாரு. அதை பிரித்து பார்த்தா உள்ள க்ளவுஸ் இருக்கு. இது சாதாரண க்ளவுஸ் இல்லை சன்னி, இது டைட்டன் 5. கத்தியே பட்டாலும் கிழியாது, எந்த கிருமியும் உள்ள போகாது. இதை போட்டுக்கிட்டு என் கூட வான்னு சொல்லி ஒரு வழியா சன்னியை கன்வின்ஸ் பண்றாரு. சன்னியும் மனசை தேத்திக்கிட்டு, சரி இது ஒரு எக்ஸ்போஷர் தெரப்பி மாதிரி இருக்கும், என் பயத்தை போக்க இது உதவும்னு நினச்சிக்கிட்டு அப்பா கூட கிளம்புறான். அவங்க ரெண்டு பேரும் பல்மர் எஸ்டேட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு பழைய காலத்து அப்பார்ட்மெண்ட். அங்கே தான் இன்னைக்கு வேலை. அந்த பில்டிங் பார்க்கவே கொஞ்சம் டல்லாக அமைதியாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சதும் ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் பேட்ரிசியா. பேட்ரிசியாவை பார்த்ததும் சன்னிக்கு முகம் மலருது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் காலேஜில் ஒன்றா படித்தவங்க. சன்னிக்கு அவள் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருந்திருக்கும். பேட்ரிசியா இப்போது மெடிக்கல் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலை பார்க்குறா. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நீ இங்கே என்ன பண்ணுற சன்னின்னு கேட்க சன்னி தயங்கிட்டே அப்பா கூட பிளம்பிங் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறான். இப்போ டான், இங்கே ஜிம்னு ஒரு பிளம்பர் இருப்பானே, அவனை காணோமே எங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் போன மாதம் இறந்துட்டாரு. லாபி பாத்ரூமில் டாய்லெட் மேலே உட்கார்ந்தபடியே செத்து கிடந்தாருன்னு சொல்கிறா. இதை கேட்டதும் சன்னிக்கு பகீர்னு இருக்கு. என்னது, டாய்லெட்டில் உட்காந்து செத்துட்டாரான்னு பயப்படுறான். ஆனால் டான் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஷிட் ஹேப்பன்ஸ், வா நான் நம்ம வேலையை பார்ப்போம்னு சன்னியை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது இவங்க ரெண்டு பேரும் போகிற அதே லிஃப்டில் இவங்க கூடவே இன்னொருத்தரும் ஏறுறாரு. ஆமாம், படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்த அதே சயின்டிஸ்ட் தான். அவர் கை ஃபுல்லாக ரத்தம். கேட்டால் வேலையில் அடிபட்டுடுச்சுன்னு மழுப்புறாரு. ஆனால் லிஃப்ட் நின்ன உடனே பதட்டமாக வெளியே ஓடிடுறாரு. இப்போது சயின்டிஸ்டாக காட்டுறாங்க. அடிபட்ட கையில் கட்டு போட்டுக்கிட்டே
நம்ம ஆராய்ச்சியை எல்லாம் அழிக்க பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை நான் ஒரு கடவுள்னு. நான் தான் உனக்கு அப்பா. சீக்கிரம் நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆள போகிறோம். உன்னை என் உசுருக்கு மேலே பார்த்துக்குவேன் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் அந்த குட்டி மான்ஸ்டர் கிட்ட உருகி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி முடிக்கல, சட்டுன்னு அந்த மான்ஸ்டர் அவரையே அட்டாக் பண்ணுது. பதறி போன அவர் அதை அப்படியே தூக்கி உள்ள போடுறாரு. அவ்வளோ சூட்லையும் அது சாகலை. தெரிச்சு வெளியே வந்து மறுபடியும் சயின்டிஸ்ட்டை பின்னாடி இருந்து தாக்கிட்டு சர்ன்னு டாய்லெட்டுக்குள்ளே போய் எஸ்கேப் ஆகிடுது. நம்ம ஹீரோஸ் வேலை பார்க்க வேண்டியது ரூம் நம்பர் 504. அங்கே மிஸ்ஸஸ் ஆப்பிள் பாம்னு ஒரு ஸ்வீட்டான பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி இவங்களை ரொம்ப அன்பாக வரவேற்கிறாங்க. அவங்க வீட்டில் டெய்ஸின்னு ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய் சன்னியை பார்த்த பயத்தில் அவன் கால் மேலேயே ஒன்றுக்கு இருந்துடுது. சன்னிக்கு அருவருப்பு தாங்கலை. டான் அதை சமாளிச்சுட்டு டாய்லெட்டை பார்க்க போகிறாரு. பாட்டியோட டாய்லெட்டில் தண்ணி போகவே மாட்டேங்குது. ஃபுல்லாக அடைச்சிருக்கு. டான் பிளஞ்சர் வச்சு அழுத்தி பார்க்குறாரு. ஒன்றும் நடக்கலை. உடனே டான், சன்னி, இது உனக்கு ஒரு நல்ல பயிற்சி, நீ போய் அந்த அடைப்பை எடுன்னு சொல்கிறாரு. சன்னிக்கு உயிரே போயிடுச்சு. என்னப்பா சொல்கிற, நான் எப்படி டாய்லெட்குள்ளே கை விடுவேன்னு கத்துறான். என்னடா இவ ரொம்ப பண்ணுறானேன்னு டானே வந்து டாய்லெட்குள்ளே கை விடுறான். உள்ள ஏதோ பெருசாக வழுவழுப்பாக தட்டுப்படுது. கஷ்டப்பட்டு அதை வெளியே இழுக்கிறான். பார்த்தா அது அந்த பாட்டியோட பல் செட்டு. பாட்டி கூலாக, அடடா என் பல்லு தான் உள்ளே விழுந்துருச்சான்னு அதை வாங்கி சிங்கிளை சும்மா கழுவிட்டு வாயில் போட்டுக்கிறாங்க. சன்னிக்கு அந்த இடத்துல வாந்தி வராத குறை தான். சரி, பிரச்சனை முடிஞ்சதுன்னு கிளம்புறப்போ தான் டான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அந்த டாய்லெட் தண்ணியில் லேசாக ரத்தம் கலந்து வருது. அது சாதாரண அடைப்பு மாதிரி தெரியலை. டான் உடனே, சன்னி, இது ஏதோ தப்பாக இருக்குது, வா நம்ம பேஸ்மெண்ட்டில் போய் பாய்லர் ரூமை செக் பண்ணலாம்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்னொரு ரூமை காட்டுறாங்க. அங்கே ஒரு வயசான கப்பிள்ஸ் அவங்களோட ஆனிவர்சரியை தரமாக கொண்டாட ரெடியாகிட்டு இருக்காங்க. இந்த வயசுலையே இப்படின்னா இவங்க யங் ஏஜில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த தாத்தாவும் அப்படியே கேரக்டருக்குள்ளேயே போயிட்டாரு. நான் தான் நாட்டி பாய், என்ன பனிஷ் பண்ணுங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டாய்லெட்டில் இருந்து வந்த அந்த மான்ஸ்டர் தாத்தாவோட தலையை தண்ணியாக பிடுங்கி போட்டு தள்ளிருச்சு. இந்த பாட்டி போயிடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் அங்கேயே நின்று பயத்தில் கத்திக்கிட்டு இருக்க அவங்களையும் சகடிச்சிருச்சு. அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம டானும் சன்னியும் பேஸ்மெண்ட்டில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பைப்பில் ஏதோ ஒரு பொருள் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு டான் அதை கையில் எடுத்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு ஆளோட மெயின். அடக்கடவுளே, இது ஏதோ ஒரு மிருகத்தோட வேலையான்னு சன்னி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு கொடூரமான சத்தம் கேட்குது. அதை பார்த்து பயந்து போன சன்னி, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு அங்கே இருந்து வெளியே வந்துடான். ஆனால் அப்போதான் ஒரு பிரச்சனை. இந்த பில்டிங்கை விற்க போகிறாங்களாம். போலீஸ் கேஸ்னு வந்தால் பில்டிங் சேல்ஸ் நின்றுடும். பேட்ரிசியாவோட அப்பா மருத்துவ செலவுக்கு பணம் கிடைக்காது. அதனால் போலீஸ் வேண்டாம்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம சன்னிக்கு தான் பேட்ரிஷியா மேலே ஒரு க்ரஷ் ஓடிக்கிட்டு இருக்குமே. அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மிஸ்ஸஸ் ஆப்பிள் பாம் டாய்லெட்டில் இருக்கிற அடைப்பை சரி பண்ணுறதுக்காக நம்ம டானை கூட்டிக்கிட்டு போகிறான். உள்ளே என்ன அடைச்சிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு ஒயர் கேமராவை உள்ளே விடுறாங்க. அந்த கேமரா வழியாக பார்த்தா ஏதோ பாம்பு மாதிரி பெருசாக ஒன்று இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம டான் சும்மா இருப்பாரா? நான் பார்க்காத பாம்பா, எத்தனையோ பாம்பை பார்த்தவன்டா நானுன்னு ஒரு பக்கா மாஸ் டயலாக சொல்லிட்டு தைரியமாக உள்ள கையை விட்டு அதை வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்து பார்த்தா தான் ட்விஸ்டே, அது பாம்பு இல்லை, ஏதோ ஒரு விசித்திரமான முட்டை மாதிரி இருக்குது. இதை எடுத்துட்டு போய் பட்ரிஷியா கிட்ட காட்டுறாரு. அவளும் அதை பார்த்துட்டு,
இது என்னடா புதுசாக இருக்குன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம டான் அங்கே இருக்கிற இன்னொரு ரூம் டாய்லெட்டையும் சரி பண்ணிட்டு கேஷுவலாக வெளியே வராரு. அப்போ திடீர்னு ஒரு கதவுல இரத்த கரை படிஞ்சு இருக்கிறத நோட் பண்ணுறாரு. என்னடா இதுன்னு பதறி போய் யாராச்சும் உள்ளே இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே உள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்காரு. சாகும் தருவாயில் அந்த சயின்டிஸ்ட் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறாரு. அந்த மிருகத்தை நான் தான் உருவாக்கினேன். இப்படி ஒரு பயங்கரமான மிருகத்தை இந்த உலகத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதை ஏன் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம்னு நினச்சேன். ஆனால் அது என்னையே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சயின்டிஸ்ட் அங்கேயே செத்து போயிடுறாரு. இப்போ டான், சன்னி, பட்ரீஷியா 3 பேரும் மிஸ்ஸஸ் ஆப்பிள் பாம் ரூமில் உட்காந்து அந்த மான்ஸ்டரை எப்படி போட்டு தள்ளலாம்னு ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த மான்ஸ்டர் டாய்லெட் வழியாக உள்ளே வந்துடக்கூடாதுன்னு டான் டேப் வச்சு டாய்லெட் சீட்டை மொத்தமாக ஒட்டி சீல் பண்ணிட்டு அந்த முட்டைக்குள்ளே என்னதான் இருக்குன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் அதை கட் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே இருந்து ஒரு புழு மாதிரி ஒன்று வெளியே வருது. அட, பார்க்க க்யூட்டாக இருக்கேன்னு டான் அதை தொட்டு பார்க்க அது டக்குன்னு அவர் விரலை கடிச்சிடுது. பயத்தில் என்ன பண்ணுறதுல தெரியாமல் சன்னி தன் கையில் இருந்த பிஸ்மத் ட்ரிங்கை அது மேலே ஊத்துறான். என்ன ஆச்சரியம், அந்த லிக்விட் பட்ட உடனே அந்த புழு உருகி செத்து போயிடுது. அட, இந்த பிஸ்மத் ட்ரிங்க் தான் அதுக்கு யமன்னு அப்போதான் அவங்களுக்கு புரியுது. நல்ல வேளையா அவங்க வண்டில் இந்த ட்ரிங்க் நிறையவே இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அந்த மான்ஸ்டரை காலி பண்ணலான்னு இவங்க கெத்தா கிளம்புறாங்க. கட் பண்ணா அங்கே மிஸ்ஸஸ் ஆப்பிள் பாம் ரூமில் அவங்க நாய் டெய்ஸி பாத்ரூமை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. என்னரா சத்தோன்னு அந்த பாட்டி போய் எட்டி பார்க்க சட்டுன்னு அந்த மான்ஸ்டர் பாஞ்சு வந்து அவங்கள அப்படியே சிங்குள்ள இழுத்துட்டு போயிருது. இப்போ நம்ம கேங் அந்த ரூமில் போய் பார்த்தா டாய்லெட் முழுக்க ஒரே ரத்தம். ஐயோ, பாட்டி செத்துட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த மான்ஸ்டர் வெறியோட வெளியே வந்து இவங்களையும் தாக்க வருது. நிலைமை மோசமாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட டான் டக்குன்னு ஒரு பிளம்மிங் குச்சியை எடுத்து அந்த மான்ஸ்டர் வாயில சொருகி அதை லாக் பண்ணுறாரு. இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல வெளியே ஓடுங்கன்னு கத்துறாரு. சன்னி மனசு இல்லாமல் வெளியே ஓட கொஞ்ச நேரத்திலேயே அந்த மான்ஸ்டர் நம்ம டானையும் போட்டு தள்ளிடுது. கண்ணு முன்னாடியே அப்பாவை கொன்ன அந்த மிருகத்தை சும்மா விடக்கூடாதுன்னு சன்னிக்கு வெறி ஏறுது. ஒரு பயங்கரமான பிளான் பண்ணுறான். அந்த பில்டிங்கோட செப்டிக் டேங்கில் மீத்தேன் கேஸ் அதிகமாக இருக்கும். அதோட அந்த பிங்க் கலர் மருந்து கலந்தா பெரிய வெடி விபத்தை உருவாக்கலாம். அதாவது அந்த மான்ஸ்டரை வெடிச்சு செதறடிக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு பெயிட் வேணும். அங்கே மிஸ்ஸஸ் ஆப்பிள் பாமோட டெட் பாடி ரத்த வெள்ளத்தில் கிடக்கு. சன்னிக்கு ஒரு பயங்கரமான ஐடியா வருது. பேட்ரிசியா, நம்ம இந்த பாட்டியோட உடம்பையே பெயிட்டா யூஸ்னு கேட்குறான். இது கேட்கவே கொடூரமாக இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் மனித மாமிசத்தை விரும்பி சாப்பிட்றதால வேற வழி இல்லை. உடனே கையில் இருக்கிற அந்த பிங்க் கலர் மருந்தை எல்லா டாய்லெட்லேயும் ஊற்றி அந்த மான்ஸ்டரை பேஸ்மெண்ட்டுக்கு வர வைக்கிறது தான் இவங்களோட பிளான். எல்லாம் ரெடி. சன்னி அந்த செப்டிக் டேங்க் மூடியை திறந்து, வாடா வெளியே, என் அப்பாவை கொன்ன பாவின்னு கத்துறான். கொஞ்ச நேரத்தில் பூமி அதிருது. அந்த ராட்சத புழு மான்ஸ்டர் பயங்கரமான சத்தத்தோட வெளியே வருது. இதுதான் சான்ஸ்னு சன்னி அந்த மருந்து பாட்டிலையே தூக்கி அதோட வாய்க்குள்ளே போடுறான். மருந்து உள்ளே போனதும் வயிறு எரிய ஆரம்பிக்குது. அதே சமயம் அங்கே மீத்தேன் கேஸ் லீக் ஆகி ரூம் ஃபுல்லாக பரவ நெருப்பு பத்திக்குது. அந்த மான்ஸ்டர் உடல் செதறி சாக அந்த கேப்பில் சன்னியும் பட்ரிஷியாவும் தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறாங்க. கடைசியாக பேட்ரிஷியா அவங்க அப்பாவை பற்றி கவலைப்படலை. ஏன்னா பில்டிங் வெடிச்சதால இன்சூரன்ஸ் பணம் வரும்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ அந்த இடத்துக்கு
போலீஸ், ஆம்புலன்ஸ்னு எல்லாரும் வந்துடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் செத்து போனவங்களோட பாடி எல்லாம் வெளில எடுத்துட்டு போகிறாங்க. கூடவே நம்ம டானையும் தூக்கிட்டு போகிறாங்க. ஐயோ, டான் போயிட்டாரான்னு பார்த்தா இல்லை, மனுஷன் சாகலை, உயிரோட தான் இருக்காரு. டான் உயிரோட இருக்கிறத பார்த்த உடனே சன்னிக்கும் பேட்ரிஷியாக்கும் ஒரே சந்தோஷம். ஆனாலும் டான் சும்மா இருப்பாரா? இரும்பிக்கிட்டே, என்னையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாகடிக்க முடியாதுன்னு கெத்தா ஒரு டயலாக்க விடுறாரு. சரி, எல்லாம் சுபமாக முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ஷாக். அப்படியே கேமராவை அந்த அப்பார்ட்மெண்ட் கனெக்ட் ஆகியிருக்கிற ட்ரைனேஜ் பக்கம் திருப்புறாங்க. அங்கே பார்த்தா அந்த மான்ஸ்டரோட முட்டைகள் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. ஆபத்து இன்னும் முடியலைங்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்கேட் ஷிட்லெஸ் படத்தோட முழு கதை. ஆரம்பத்தில் கிருமிக்கு பயந்த சன்னி கடைசியில் ரத்தம், சதை, மலம்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு தைரியமான ஆளாக மாறிட்டான். கொஞ்சம் அருவருப்பாக இருந்தாலும் ஒரு ஜாலியான ஹாரர் படம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் டாய்லெட் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. யாருக்கு தெரியும் பைப்குள்ளே என்ன இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.